ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2ல் 2013 கொஸ்டின் பேப்பரில் சைக்காலஜி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குமர பருவத்தினரது வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு, அவர்களின் உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி, தனிநபரின் விழுமிய அமைப்பு, இவை அனைத்தும். ஸோ ஆன்சர் இவை அனைத்தும். குழந்தைகளுக்கான கற்பித்தலில் ஆசிரியர் அதிக அளவு படங்களை பயன்படுத்துவதன் காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் புலனீடான சாயல்களை வளர்க்க. குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை என்னன்னு பார்த்தா தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருத்துதல். மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது, புலனறிவு சிந்தனைக்கு தேவையில்லாதது என்னது அப்படின்னா மொழி, வார்த்தை ரெண்டுமே. மன வெளிச்சியை உருவாக்கும் தூண்டுதல் எந்த விளைவை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திரள் விளைவை சார்ந்தது. நெறிபிறல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஹூட்டன். மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியாவின் பொறியியல் மருத்துவம் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது? இரண்டுக்கும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில் என்ற மனப்போராட்டத்தின் வகை அணுகுதல். ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்குதல் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபின்சன். இதே மாதிரி ரிமைனிங் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.